இந்த அப்படி போகும் போல அப்படி வெட்டி போட்டா இன்றைய தினம் போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட சின்னவத்தை வட்டாரத்திலே பல காலமாக நீர் இணைப்பின்றி இருந்த கிராமங்களுக்கு நீர் வழங்கும் செயற்திட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகிறது. முக்கியமாக இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கிராமம் ஆகையினாலும் இது அம்பாறை மாவட்டத்தினுடைய நீர்வளங்கள் வடிவமைச்சைக்கு சொந்தமாக பிரதேசமாக காணப்படுகின்றதால எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர், இந்த வட்டாரத்தினுடைய கௌரவ உறுப்பினர் யோராஸ் ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் துரித கதியிலே இன்றைய தினம் இந்த மக்களுக்கான நீர் இணைப்பானது வழங்குவதற்கு இன்றைய தினம் முயற்சி எடுத்து போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய இயந்திர உதவியுடன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய வேண்டுதலின் அடிப்படையிலும் தான் இன்றைய தினம் இந்த நீர் இணைப்பானது பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக பல வருட காலமாக குடிநீரின்றி காணப்பட்ட பகுதிகளில் எங்களுடைய சபையினுடைய இயந்திரங்கள், சபையினுடைய கௌரவ வட்டார உறுப்பினர் அல்லது என்னுடைய முயற்சியின் இன்றைய தினம் இந்த நீர் இணைப்பானது மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதுக்கு உண்மையாகவே எங்களுடன் சேர்ந்து இந்த நீரிணைப்பு உடனடியாக வருவதற்கு அயராது பாடுபட்ட எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த நீரிணைப்பு இல்லாத பல கிராமங்களுடைய நீரிணைப்பு கொடுப்பதற்கான முயற்சிகளும் எங்களுடைய சபை ஊடாக செய்வதற்கு மிக விரைவிலே காத்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர இந்த டொனாகல்ல அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற நிலைய பொறுப்பு உத்தியோகஸ்தர் சம்பத் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். எங்களுடைய கள விஜயம் மேற்கொள்வதற்கு அவர் வந்தவர் என்னென்ன பகுதிகளிலே இந்த குழாய் நீர் வேணும் என்றதற்கு பார்வையிடத்து எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுடன் சேர்ந்து வந்து இந்த இந்த பங்களிப்பை செய்வதற்கு அவரும் நிலைய பொறுப்பு அதிகாரி சம்பத் அவர்களும் உதவி இருந்தவர். அந்த வகையில் அவர் அலுவலர்கள் ஆபீசர்ஸுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வது கடமைப்பட்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் குடிநீர் இல்லாத கிராமங்கள் உங்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நீர்வளங்கள் வடிவமைச்ச நூடாக இந்த குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய கௌரவ வட்டார உறுப்பினர் ஊடாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் ஊடாகவும் நாங்கள் மேற்கொள்வதற்கு ரொம்பவும் தயாராக இருக்கிறோம். அந்த பற்றி சபைசாளர் தம்பி மதிமேனவர்கள், எங்களுடைய இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற பொதுமக்கள், அதோடு எங்களுடைய மனிதன் அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற பொறியியலாளர்களுடைய உதவியாளர் அனைவருக்கும் முன்னேற வணக்கம். எங்களுடைய இந்த சின்னத்த வட்டாரமானது மிகவும் பின்தாங்கிய ஒரு வட்டாரம். ஆகவே இந்த வட்டாரத்திலே குடிநீர் இல்லாமல் பல மக்கள் பல காலமாக இருக்கின்ற நிலையிலே நாங்கள் எங்களுடைய கௌரவ தவிசாளரும் நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அதை அந்த பொறியியலாளர் கதைத்து இந்த குடிநீர் இல்லாத அந்த கலை விஷயத்தை செய்து இன்று இந்த குடிநீரை இந்த மக்களுக்கு அந்த பொறியியலாளராக எங்களுக்கு கொண்டு வந்தது முதன்மை பங்கு வகித்தவர் உங்களுடைய கௌரவ தவிசாளர் மதிவேந்தர் அவர்களால். ஏனென்றால் அவர் அந்த பின்தாங்கிய கிராமம் என்ற வரையிலே என்னத்துக்கு சொன்னாலும் அந்த முகம் கோணாது இந்த மக்களுக்கு ஒரு வகையிலே இதை செய்து கொடுக்கணும் என்ற அயராது பாடுபட்டுள்ளோம். இது மட்டுமல்ல, இந்த அயற்கிரமான மாலைகளிலேயும் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி அதில் பைப்பு பரிவடை இருக்கின்றது. அதுவும் அவருடைய ஏற்பாட்டிலே அது மட்டக்களப்பு சேர்ந்ததால் எங்களுக்கு ஈஸியாகிட்டு அதுவும் கௌரவ தவிசாளரோட ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. விரையிலே நாங்கள் அதுக்கு பைப்பு போகிறோம். எதிர்வரும் காலங்களில் எங்களால் இயன்ற வரையிலே இந்த பின்தாங்கிய கிராமங்களுக்கு குடிநீரை பயிற்சியாக இருந்தாலும் சரி, பாதைகளாக இருந்தாலும் சரி, எங்களால் இயன்ற வரையிலே செய்வோம் என உறுதியை கூறி என உரையை முடிக்கிறேன். நன்றி மேடம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களை மறந்துவிட முடியாது. அவர் எல்லை கிராமம்னா முதன்மை கொடுப்பவர் இந்த வெள்ளை கிராமங்களுக்கு.
அந்த வகையிலே அவருடைய சேவையும் இங்கே வராத பட்சத்திலும் உங்களுக்கு அவர் எங்கே இருந்தாலும் அது அனுகூலமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.